இன்பமான வாழ்விற்கு இணைய வழி ஆலோசனைகள் இந்த நிகழ்ச்சியின் வழி உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. வணக்கம். நான் வைத்தியர் அகஸ்தியரதி லட்சுமிகாந்த். நல்ல கனமான புக்கு, பழங்காலத்து புக்கு. நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒன்னா ரெண்டா அவ்வளவு விஷயங்கள். ஆனா இன்னைக்கு நம்ம கலாச்சாரத்துல மேன்மையாயிட்டோம், நம்ம வெஸ்டர்ன் ஆதிக்கத்துல இருக்கோம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் மறந்து போயிட்டோம். இன்னைக்கு ஒரு அழகான மெசேஜ் பார்த்தேன். இந்த மெசேஜ் பத்தி உங்ககிட்ட நான் ஷேரிங் சிலது செய்யணும். நம்ம இந்தியர்கள் நம்மளுடைய உணவு அப்படின்ன போது அந்த சமையல் அப்படின்றதுக்கு பெண்கள் அப்படின்னு ரொம்ப அழகா இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பெண்ணியம் அப்படின்ற பேர்ல ஏன் பெண்கள் மட்டும்தான் சமைக்கணுமா, ஆண்கள் சமைக்க கூடாதா அப்படின்னு அடுத்து ஏன் 2 பேர் தானே இதுக்கு சமைக்கணுமா, பேசாம கடையில வாங்கிட்டு போவோமே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பணம் நல்லா இருக்கு, வசதி நல்லா இருக்குன்னா வேற ஒருத்தர்கிட்ட கொடுத்து அந்த சமையலை சமைங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடிய பல விதமான கலாச்சாரங்களை உல்டா பண்ணி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவங்க என்ன சமைக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியாதுங்க, அதுல என்ன போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அந்த தாயின் அன்பு அப்படின்றது அந்த சமையல்ல இருந்துச்சு இல்லையா, மனைவியின் அன்பு அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் விட்டுருங்களேன். என்ன அன்பு இதெல்லாம் நீங்க பாத்தீங்களா, ரிசர்ச் பண்ணீங்களா எல்லாம் கேட்கலாம். ஒன்னே ஒண்ணு தெரியுங்க, என் கணவனுக்கு இனிப்பு நீர் இருந்தால் நான் அந்த உணவில் சீனியை தவிர்த்து விடுவேன். அதே மாதிரி எந்த காய்கறிகள் அவருக்கு நல்லதுன்னு பார்த்து பார்த்து சமைப்பேன். அது உண்மையா இல்லையா, ஒத்துக்கலாம்ல? அப்போ ஒவ்வொருத்தருக்கும், என் மாமியாருக்கு கேஸ் ப்ராப்ளம் இருக்கு, அப்ப இதை போட்டு சமைக்க கூடாது, என் மாமனாருக்கு இது பிடிக்காது, இது செய்யக்கூடாது, இப்படின்னு பார்த்து பார்த்து சமைத்த ஒரு காலம் இன்று காணாமல் போனது. இன்னைக்கு பாருங்க, ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த ஹெல்த் கான்ஃபரன்ஸ்ல சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம சில வீடியோகளோட பார்க்க போறோம். ஒன்னாவது, நோ டு ரீயூசிங் ஆயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோ டு ரீயூசிங் ஆயில், அதாவது ஒரு எண்ணெயை திரும்ப திரும்ப உபயோகிக்க கூடாதுன்னு. நம்மளுடைய பழைய கலாச்சாரத்துல பாத்தீங்க அப்படின்னா பொரித்தல் அப்படின்றதே இல்ல, டீப் ஃப்ரை அப்படின்றதே இல்ல, அப்புறம் எண்ணெயை எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்? சோ இப்ப பாத்துட்டீங்களா, அது இல்லாம போன ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு மாறி வந்திருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா, நோ பவுடர்ட் மில்க், பசும் மாடு, அதாவது பசும் பால் எடுப்பதற்கு அழகான லக்ஷ்மி என்று சொல்லக்கூடிய மாடு வீட்டுல இருக்கும். மேக்சிமம் எல்லார் வீட்லயுமே மாடு இருந்துச்சு அப்படின்னா பால் கறப்பாங்க. அந்த பால் எடுத்துதான் கறந்த பாலை சாப்பிடுவாங்க. அந்த மாடுக்கு மடியில புண்ணு இருந்தா அந்த பாலை எடுக்க மாட்டாங்க, அதுக்கு நோய் சரிப்படுத்த பார்ப்பாங்க, பக்கத்துல போய் வாங்கிக்குவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பால் எடுத்து சாப்பிடுறது பவுடர் மில்க் ஆயிடுச்சு. இப்ப பவுடர் மில்க் கெட்டது அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த மாட்டுல இருந்து பால் வருதுன்னு தெரியல, டியூப்பை போட்டு பால் எடுக்கிறாங்க. இப்போ கருணை அப்படின்ற அடிப்படையில பாலே சாப்பிடக்கூடாது அப்படின்னு கொண்டு வரோம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கு மட்டும்தான். தயவு செய்து இதை சிந்திச்சு பாருங்க. நம்ம என்ன பண்ணலாம், இதை எப்படி நம்ம திருப்பியும் கலாச்சார வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியும், நம்மளோட கிச்சனை அப்படி நம்ம கொண்டு வந்துட்டோம்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லாம் சாத்திட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம குடும்பம் ஆரோக்கியமான குடும்பமா, ஹெல்த்தியா, சந்தோஷமான ஒரு லைஃப் நம்ம வாழ்வோம். சரி, மற்ற விஷயங்களை அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். அதுவரை அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.